பிறந்த நாள் மக்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அண்ணன் வந்து பாக்கணும், அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கணும். அங்க டிஎம்கே ஏடி அப்பா அப்பா கூட நான் என் பேர் பி கோவிந்தசாமி சார். சென்னை 1008 இருந்து அவர் 1000 விளக்கு அண்ணனோட உயிர். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். கோயில் கூட எதுக்குமே போல. எங்க அம்மா அப்பா இறந்து 12 வருஷம் ஆகுது. சமாதி கூட போல. அண்ணனை அவ்வளவு பிடிக்கும். எனக்கு என்னன்னு தெரியல. அண்ணனை வந்து பாக்கணும், அண்ணனுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும். மக்களுக்கு ஒண்ணு சொல்றாங்க. மக்கள் வந்து தேமுதிக தொண்டர்களும் சரி, மக்களும் சரி, இனிமேல் நல்ல தலைவர் ஓட்டு போடணுன்றாங்க. நல்ல தலைவர் ஓட்டு போடணுன்றாங்க. நல்ல தலைவர் எவனோ வரப்போறது இருக்கு. அப்புறம் எல்லாரும் மனசுல இருந்து வருதுங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் வர முடியாதுன்றாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் தான். இன்னைக்கு பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆனா அதான் வருது. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியலங்க. ரொம்ப அண்ணனை வந்து பாக்கணும், தெய்வத்தை கூட நான் பாக்கணும்னு நினைக்கல. நான் அங்காளமா கும்பிடுவேன். நான் தெய்வத்தை கூட பாக்கணும்னு நினைக்கல. நான் எந்த கோவில் படிக்கிறதா நான் மதிக்கல. வெளியே வந்து கையெழுத்து கும்பிட்டு சொல்ல கூட இல்லை என் பிறந்த நாள்னு. என் அம்மாவோட ஸ்டேட்டஸ் கூட பாருங்க, ஃபுல்லா விஜயகாந்த் ஐயா பட்டா போட்டிருக்கேன். எனக்கு ஃபுல்லா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. இன்னொன்னு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. உண்மையா சொல்ல, பெண்கள் பஸ்லயே சரி எங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லை. யான்னு கேட்டீங்கன்னா, லேடிஸ்னு ஒரு ஆளுமே இல்ல. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. பொம்பளைங்க பயம் இருந்தது. சரிங்க, இந்த பொம்பளைங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்ல. அந்நியார் தவிர யாருமே இல்ல. நான் தமிழ, நான் நாளைய முதல்வர், இன்னும் புதுசா வராங்க. எவனோ ஒண்ணு ஆணையை புடுங்க போறது கிடையாது. ஆணையை புடுங்க போறது கிடையாது எவனோ. நான் தேமுதிக காரன் உண்மையா சொல்லலைங்க. நானு ஒரு தொண்டனா இருந்து சொல்றேன். தேமுதிக தவிர எந்த கட்சியும் நட்டாருது. ஓப்பனா நான் சொல்றேன். நானு விஜயகாந்த் அந்த மாதிரி யாருமே இல்ல. ஊழல் பண்ணல. இந்த மாதிரி நடிகர் சங்கம் கேட்டுங்க, ஆளுக்கு 1 கோடி கூடு 2 கோடி கூடுன்னு கேட்கிறானுங்க. கடனே இல்லாம கொடுத்துட்டு போனவரு எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் தான். விருத்தாச்சலத்துல பிரிட்ஜ் கட்ட முடியல. காலகாலமா இருக்குது. அந்த பிரிட்ஜை கட்டி கொடுத்தாரு. கொள்ளடிக்கிறாங்க, கொள்ளடிச்சுக்கலாம சொல்லுங்க. மணி ஆகுது, 5 மணி ஆகுது. இன்னும் சோறு போட்டுன்னு இருக்காங்க. இந்த சோறு தான் சரிங்களா. மக்களை தங்கத்தட்டுல வச்சு காப்பாத்துவோம்னு சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பா செய்வாங்க. அந்நியார் செய்வாங்க. நம்பிக்கையோட நாங்களே இருக்கோம். அம்மா அப்பா தான் எல்லாருக்கும் கடவுள் தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க. சரிங்களா. என் அம்மா அப்பா எனக்கு கடவுள் தான். அதுக்கப்புறம் கடவுள் இவர் தான். நான் வளர்க்குற கடவுள் இவர். என் பிறந்த நாள் புது துணி இல்ல, பொங்கல் நியூ இயர் கொண்டாடல, பொங்கல் கொண்டாடல. பொங்கல் தான் எங்களுக்கு. நியூ இயருக்கு வந்து திருத்தடல வந்து கோயம்பேடுல இங்க வந்து நின்னங்க. என் நகைலாம் பிச்சுக்கிச்சு. என் அண்ணனை பாக்கணும். என் உயிரே போனால பரவாயில்ல. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலங்க. அண்ணன் அவ்வளவு ஒரு இது நல்ல மனுஷங்க. இந்த மாதிரி மனுஷன் நாட்டுல கிடைக்க மாட்டான். நான் இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன் மக்களுக்கு எவனும் செய்ய மாட்டாங்க. நான் அடிச்சவனா சொல்றேன். எவனை ஒருத்த ஒரு ஆணையே புடுங்க மாட்டான். இனிமேல் ஒண்ணுமே இல்ல. உண்மையை தானே வச்சு பேசினாருங்க. கள்ள கபடையில என்னோட அடித்தட்ட மக்கள் இருக்காங்க. ஒருவேளை சோறு இல்லாம இருக்கு பாருங்க. ஹேண்டிகேப் உட்காந்து சாப்பிடுறாரு, அங்க சாப்பிடுறாங்க. அந்த வயிறு வார்த்தது பாத்தீங்களா. நான் நியூ இயருக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. முதல் முறை இந்த கட்சி ஆபீஸ் நெறிமுறை வந்திருக்கான ஒரு முதல் முறை நியூ இயருக்கு வந்து நான் சாப்பிட்டேங்க. சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா 9 மணிக்கெல்லாம் அங்க எத்தனை டப்பரா இருந்து தெரியுங்களா. எல்லாமே காலி ஆச்சு. நல்லாயிரம் காலி ஆச்சு தான் நினைச்சேன் நானு. அப்புறம் 3ஆவது ரவுண்டு வரும்போது சாப்பாடு வாங்கினேன். இன்னும் கூட அந்த போட்டோ வச்சிருக்கேன், காட்டுறேன் நான் பாருங்க. அந்த சாப்பாடு அவ்வளவு ஸ்டேட்டஸ்ல போட்டேன் நான். மக்கள் எல்லாரும் சிந்திங்க. கண்டிப்பா தேமுதிகன்ற ஒரு ஏற்றுமுகத்தை நீங்க காட்டுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. எங்க அண்ணன் கண்டிப்பா ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க எல்லாரோட இதோட பர்தாவை பாத்துக்கணும். ஐயோ பாவம் விஜயகாந்த் செத்துட்டாரு, அவரை பாக்கலான்னு வந்து அந்த இருக்க மக்கள் ஓட்டு போடுங்க. நம்ம நாடு முன்னேறணும். நம்ம நாட்டுக்கோசம் எந்த கட்சிக்காரங்க யாரு பண்றாங்க பாருங்க. தேமுதிக கண்டிப்பா அந்நியர் நல்லது செய்வாங்க. அந்த முகத்தை பார்த்து தரலங்க. எப்படி ஒரு கண்ணீர் விடுறாங்க, ஒரு கதறாங்க. இன்னைக்கு கூட காலையில வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா கையை பிடிச்சின்னு அழுகுறாங்க. இவங்க ஆறுதல் சொல்றாங்க. அந்நியருக்கு நம்ம தான் ஆறுதல் சொல்லணும். இவங்க வர தொண்டர்களுக்கு மக்களுக்கு இவங்க ஆறுதல் சொல்றாங்க. என்னால அந்நியருக்கு என்ன ஆறுதல் சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா அந்நியர் நாங்களே எங்க அண்ணனை இழந்திருக்கோம். அண்ணனை மாதிரி ஒருத்தர். என் அம்மா அப்பா கூட நான் இவ்வளவு அழுதுனா எனக்கு தெரியல. நான் தீவுத்தடையில சரி இங்க கோயம்பேடு உள்ள அந்த சந்துக்குள்ள ரொம்ப இது பண்ண அண்ணி. உங்களுக்கு நான் ஆறுதல் சொன்ன ஆத்மா சாந்தி அடையினா ஆத்மா. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிய யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்.